வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃபார் பிகினர்ஸ்ன்ற வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கான லிங்க்கை கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்னன்றதை ஷார்ட்டாக நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்மளோட சர்ச் இன்ஜின்ஸ், கூகுள் மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸில் நம்மளோட பிஸ்னஸ் லிங்க்ஸ் ஆர் கண்டென்ட் லிங்க்ஸ் வந்துட்டு எந்தளவுக்கு ஃபஸ்ட்டு பீப்புள் வந்து சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் ஆகுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்ம எப்படி அந்த டாப் பேஜில் டாப் ரேங்க்கில் கொண்டு வரோங்கிறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட்டு பற்றி தேடுறோன்னா, ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஆர் சொமேட்டோ அந்த மாதிரி வந்துட்டு வெப்சைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஆனால் அதை மீறி நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வருது எப்படிங்கிறது தான் வந்து SEO. ஓகே, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேனும் கிடையாது, ஒரு பிளாகர் ஒரு கண்டென்ட் ரைட்டரும் கிடையாது. எனக்கு வந்து SEO எதனால் யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா, அப்படின்னா இந்த ப்ரொஃபைல்ஸ் பாருங்கள். இந்த டாப் 5 ப்ரொஃபைல்ஸ்க்கு ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் சேலரி ரேஞ்சு பர் மந்த் 30,000 to 3 lakhs வரைக்கும் வந்துட்டு பே பண்ணுறாங்க. ஸோ நீங்களே இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஒய் SEO எதற்காக, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் SEOs, அதாவது 2 டைப் ஆஃப் SEOs இருக்குது, அதை லேட்டராக சொல்கிறேன். ப்ளஸ் அப்ளிகேஷன் ஆஃப் SEO எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கணும் SEO எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கோர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. வாங்க இப்போ ஒய் SEOன்னு பார்ப்போம். எதுக்கு SEO இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஒரு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருதுன்னா, இப்போ 100 பீப்புள் கிளிக் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 55%, அதாவது 55 கிளிக்ஸ் வந்துட்டு ஆர்கானிக் வெப் சர்ச்சஸ்லேருந்து வருது அப்படின்னு ஸ்டாட் சொல்லுது. இப்போது வந்து இந்த ஆர்கானிக் டிராஃபிக்லேருந்து ஹையர் கன்வர்ஷன் ரேட் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஸ்டாட்டில் ப்ரூவ் ஆகுது. ஸோ வந்து ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரணும்னா SEO வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பர்சனாக வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும், ஆஸ் அ இண்டிவிஜுவல் நீங்கள் வந்துட்டு SEO ஸ்கில் வந்துட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம இப்போது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணலைன்னா ஏன் வந்துட்டு ஹையர் ரேங்க்கில் நம்மளோட ரிசல்ட்ஸ் வர்றதில்லைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ரீசன், நம்ம காம்படிட்டரோட கண்டென்ட் வந்து நம்மளோட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது பிளாகராக இருந்துச்சுன்னா கண்டென்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே ப்ராடக்ட்ஸாக இருந்தால் அவங்களோட ப்ராடக்ட் பெட்டராக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இம்ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் கீவேர்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து கிரிக்கெட் பால் விற்கிறீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷூக்காக கொடுத்தீங்கன்னா அது வந்து மேட்ச் ஆகாது. ஸோ வந்து இரலவெண்ட் ஆகி ஹையர் ரேங்க் வராது. அதே மாதிரி புவர் லிங்க் பில்டிங். இப்போ வந்து நம்மளோட கண்டென்ட் வந்துட்டு லிங்கிங் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். இப்போ நம்மளோட கீவேர்டுக்கும் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ப்ராடக்ட் கரெக்டாக லிங்க் ஆகிருக்காங்கிறது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோவர் வெப்பேஜ் லோட் டைம். யாருக்காக இருந்தாலுமே ஏதோ ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணால் 2-3 மினிட்ஸ் வந்து லோட் ஆச்சுன்னா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ வந்து ரிப்பீட்டடாக அங்கே வரமாட்டாங்க யூசர்ஸ். ஸோ கூகுளும் வந்து அதை ரேங்க் பண்ணாது. அதே மாதிரி பேட் வெப்பேஜ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே போயிட்டு வெப்பேஜில் நிறையா பக்ஸு, இல்லைன்னா வந்துட்டு ஒன்று கிளிக் பண்ணால் வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுறது, அந்த மாதிரி வந்து நிறையா ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அதே சர்ச் இன்ஜின் ரேங்க் பண்ணாது. நெக்ஸ்ட் இப்போது டைப்ஸ் ஆஃப் SEO என்னென்னு பார்ப்போம். 2 டைப் ஆஃப் SEO இருக்குது. ஒன்று வந்து ஆன் பேஜ், இன்னொன்று வந்து ஆஃப் பேஜ் SEO. ஆஃப் பேஜ் SEOனா என்னென்னா, எதெல்லாம் வந்து நம்ம பேஜுக்கு எக்ஸ்டர்னலாக என்னென்ன ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் ஆஃப் பேஜ் SEO. என்னெல்லாம் நம்மளோட வெப்சைட்டோட கண்டென்ட்லேயே நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஆன் பேஜ் SEO. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பேஜ் SEOனா என்னென்னு பார்ப்போம். ஆஃப் பேஜ் SEO அப்படின்னா என்னென்னு டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆன் பேஜ் SEOவில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, டைட்டில் டேக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஹெடர் டேக்ஸ், URL ஸ்ட்ரக்சர், இமேஜ் ஆல் டெக்ஸ்ட்டு, இன்டர்னல் லிங்க்ஸு, கீவேர்ட்ஸு, சைட் மேப்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் தான், என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ வந்து டைட்டில் டேக் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ்ன்னு நான் வந்து டைப் பண்ணுறேன்.
இப்போ இந்த இதில் வந்து வர்ற ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஸ்லாஷ் ஆஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறது தான் வந்து டைட்டில் டேக். அந்த டேக் வந்துட்டு எங்கே வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும்னா, உள்ளே கிளிக் பண்ணும்போது நம்மளோட டேப் ஆப்ஷனில் மட்டும்தான் வரும். மற்றபடி சர்ச் இன்ஜினில் ஃபஸ்ட்டு டைட்டிலாக வந்துட்டு அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, இப்போ செலக்ட் பண்ணியிருக்க மாதிரி நம்மளோட டைட்டிலுக்கு கீழே வந்துட்டு ஷார்ட்டாக நம்மளோட வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். நம்ம பேஜில் இந்த ரெண்டுமே வந்து ஆப்டிமலாக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணணும். இப்போது ஹெடர் டேக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஹெடர் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வெப்சைட்லேயும் நம்மளோட கண்டென்ட்டில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் பார்த்தீங்களா, டைட்டில் டேக் அந்த இது வந்து H1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹெட்டராக செட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நாய்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பற்றின போடுறது வந்து H1. இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் செகண்ட் கேட்டகரி போகிறது வந்து சப்ஹெட்டிங், அதாவது H2 அப்படின்னு போடணும். அதே மாதிரி நீங்கள் எத்தனை சப்ஹெட்டிங் இருந்தாலும் H1, H2, H3 அந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்போ நம்ம கூகுள் ஆர் எனி சர்ச் இன்ஜின்ஸ் அது வந்து எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு வந்து அது லேர்ன் பண்ணிட்டு அது வந்து ரிசல்ட்டில் ஹையர் ரேங்கிங்கில் காட்ட உதவும். இப்போது ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம H1, H2, H3 அப்படிங்கிறத இம்பார்ட்டண்ட், அதாவது எந்தெந்த நம்ம வெப்சைட்டில் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டு திங்கை வந்து H1ன்னு போடணும். அதே மாதிரி அதுக்கான ப்ரையாரிட்டைஸ் பண்ணி H2, H3 போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் HTMLல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். நெக்ஸ்ட்டு யூஆர்எல் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்ப்போம். யூஆர்எல் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட டைட்டிலுக்கு கீழே நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இல்லையா, அதுதான் வந்து யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். இந்த இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு www.gonoise.com/ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த www. வந்து ப்ரோட்டோக்கால், நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோநாய்ஸ்ன்னு நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு நம்மளோட பிராண்டிங். நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அந்த நேமை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான டொமைன் வந்து ப்ராப்பராக வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லாஷ் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எதை வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறோமோ அதோட கேட்டகரி நேமு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாஷ் பண்ணி அடுத்தது வந்துட்டு நம்ம எந்த ப்ராடக்ட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட் நேம் வந்து கொடுக்கணும். இதில் என்னென்னா எல்லாமே வந்து எதுவுமே நடுவில் ஹைஃபனு இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் மார்க்ஸ் போட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போட்டு அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. சிம்பிளாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு யூசர்ஸ்க்கு ஈஸியாக வந்து ஷேர் பண்ணுறக்கு, புதுசாக டைப் பண்ணி உள்ளே வந்து சர்ச் பண்ணுறக்கு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதனால வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக பில்ட் ஆகுறதுனால நம்மளோட ரேங்கிங்குமே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா கூகுள் வந்துட்டு அதிக ரிட்டென்ஷன் ரேட் எதுக்கு இருக்கோ, அதிக டிராஃபிக் வந்துட்டு விரும்புகிற சைட் எதுவோ அதை தான் வந்து ஹையராக ரேங்க் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம இன்டர்னல் லிங்க்ஸ் அண்ட் இமேஜ் ஆல்டிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இன்டர்னல் லிங்க்ஸ்னால் சிம்பிள் தான். இப்போது ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் வெப்சைட்டில் நாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் ஒரு டேப் இருக்கும், நாய்ஸ் லேப்ஸ்ன்னு ஒரு டேப் இருக்கும், சப்போர்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், ஸ்டோரிஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ எல்லா லிங்க்ஸுமே நாய்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு வந்துட்டு லிங்க் ஆகணும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு இன்டர்னல் லிங்கிங். அப்படி பண்ணும்போது தான் எத்தனை பேஜ் இருந்தாலும் நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்து எல்லாமே வந்து செட் ஆகும். அப்போது தான் நம்மளோட வெப்சைட் வந்து ஹையர் ரேங்க் ஆக வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து இமேஜ் ஆல்டிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போது ஒரு சர்ச் இன்ஜின் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் அதோட வேர்டு வச்சுட்டு HTML கோடு வச்சு அதை வந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பீப்புள் சர்ச் பண்ணும்போது ரிசல்ட் காட்டும். சப்போஸ் இப்போ வந்து நம்ம இமேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்துட்டு அது என்னன்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு இமேஜுக்குமே வந்துட்டு நம்ம HTMLல அந்த இமேஜில் என்ன இருக்குது, அந்த கண்டென்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து கோடு வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறோன்னா, இமேஜ் ப்ளேஸ் பண்ணி அந்த இமேஜுக்கான கோடு வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட சர்ச் இன்ஜின் வந்து அந்த இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம யூசர்ஸ் வந்து
சர்ச் பண்ணும்போது ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு கம்பேர் பண்ணி அதை வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு காட்ட வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரிலவெண்ட் கண்டென்ட் நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாலுமே சர்ச் இன்ஜின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால நம்மளோட ரேங்கிங் வந்து குறைஞ்சு ரிசல்ட்டில் காட்டாமையே போயிடும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது கீவேர்ட்ஸ் அண்ட் சைட் மேப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கீவேர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளோட வெப்சைட் ரேங்க் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயமே கீவேர்ட்ஸ் தான். இப்போது நம்ம சர்ச் இன்ஜின்ஸ் ஒவ்வொரு சர்ச் இன்ஜின்ஸும் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிற டெக்னாலஜி வச்சு தான் நம்மளோட கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம கீவேர்ட்ஸ் வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். நிறையா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டென்ட்டில் அங்கங்கே இன்சர்ட் பண்ணியிருப்போம் நம்மளோட வெப்சைட்டில். பட் இப்போ இது வந்து நார்மலாக லைக் எக்ஸலில் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி கூகுள் சர்ச் வந்து ஒர்க் ஆகாது. இப்போது ஒரு 10 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரேண்டமாக நம்ம போடுறோன்னா அது கண்டிப்பாக கூகுளில் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போது ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு 4 கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 4மே வந்து ஒரு சிங்கிள் கண்டென்ட்டில் மேட்ச் ஆகணும். ஏன்னா வந்து கூகுள் ஆர் எனி சர்ச் இன்ஜின் அது நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரிஞ்சதுன்னா மட்டும்தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து ரிசல்ட்டாக காட்ட முடியும். அதனால் கீவேர்ட்ஸ் ஜஸ்ட்டு டம்ப் பண்ணாமல் அந்த ஒவ்வொரு கீவேர்டும் வந்து ரிலவெண்ட்டாக ஒரு ஃப்ளோ இருக்க மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி வந்துட்டு நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது தான் வந்து கீவேர்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சைட் மேப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே வந்துட்டு ஒரு சைட் மேப் இருக்கும். சைட் மேப்பில் ஹோம் பேஜில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு ஹோம் பேஜில் வந்துட்டு ஒவ்வொரு சப் பேஜும் வந்துட்டு ஒவ்வொரு சப் டேபும் வந்துட்டு லிங்க் ஆகிருக்கும். அந்த ஒவ்வொரு சப் டேபில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் ஆர் ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து அந்தந்த சப் டாப்பிக்கு கனெக்ட் ஆகிருக்கும். சைட் மேப்ஸ் பற்றி டீட்டெயில்டாக மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவில் நான் வந்துட்டு SEO பற்றின பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.